மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் டாக்டர் முகமது இப்ராஹிம், கன்சல்டன்ட் கார்டியாக் சர்ஜன் ஃப்ரம் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்றோம், நாங்கள் ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றோம், பாடியை கரெக்டாக மெயின்டைன் பண்றோம், 6 பேக்ஸ் கொண்டு வரோம், பிஎம்ஐ மெயின்டைன் பண்றோம். நிறைய ஹெல்த் அவேர்னஸ் நிறைய நம்ம யூத் கிட்ட வர ஆரம்பிச்சிருக்கு. டாக்டர்ஸுமே ரொம்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டியை ப்ரொமோட் பண்றாங்க. பட் யங்ஸ்டர்ஸ் என்ன தப்பு பண்றாங்கன்னா, ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாம அவங்களுடைய பாடியோட கெப்பாசிட்டி என்ன, அவங்களுக்கு என்ன வெயிட் இருக்கு, அவங்க இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்தாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப எந்த மாதிரி ஒரு ஜிம்முக்கு போறாங்க, அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம ஒரு ஜிம்ல போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோவோ இல்லை ஏதாவது ஒரு இதை பார்த்துட்டு சடனா ஒரு ஸ்டெனோஸ் வெயிட் லிஃப்டிங்கோ ஒரு ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்டோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லாம சீசனா ஜிம் பண்ணிட்டு இருந்தவங்களே ஒரு நேரம் காலம் தெரியாம எப்போ ஜிம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாம அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ எப்போ தோணுதோ ஒரு டைம் லிமிட் இல்லாம பாடியை ஷேப் கொண்டு வரேன், இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹை இன்டென்சிட்டி ஸ்ட்ரெனுவஸ் ஒர்க் அவுட்ஸ் பண்றாங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய ஹார்ட்டுக்கு நீங்க எக்ஸஸா ஸ்ட்ரெயின் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் கொடுக்கும் பொழுது அதுல நிறைய டேமேஜஸ் நடக்கலாம். இதயங்கிறது ஒரு சாஃப்டான ஒரு உறுப்பு. அது ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட லோடு எடுக்கிறதுக்கு தான் அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க சடனா போய் ஒரு இது பண்ணும்போது வித்தவுட் ப்ராப்பர் வார்ம் அப், வித்தவுட் ப்ராப்பர் கைடன்ஸ், வித்தவுட் ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங், வித்தவுட் ப்ராப்பர் டயட்ரி அட்வைஸ் இல்லாம பண்ணும் பொழுது அதுல சடன் டேமேஜஸ் நடக்கலாம், விச் கேன் பி வெரி 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 ஃபேட்டல். நிறைய வீடியோஸோ இன்ஸ்டாகிராம்லயோ அதுலயும் பார்ப்பீங்க, ஒரு பெரிய பார்ல ஒரு பெரிய வெயிட்டை தூக்கிட்டு அப்படியே கொலாப்ஸ் ஆகி they die. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு கூட they don't give the time. அந்த டயத்திலே they will collapse. ஸோ அதெல்லாம் ஏன் நடக்குது, என்னென்ன காரணங்களால அது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வில் பி ரத்த குழாய் அடைப்பு தான், கொரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஹார்ட்ல எக்ஸஸா ஸ்ட்ரெனுவஸா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது மசில் லோடு அதிகமா எடுக்கும் பொழுது ஒரு நேரத்துல சாதாரணமா துடிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ரத்தம் அதுக்கு தேவைப்படுது. சடனா நீங்க ஸ்ட்ரெனுவஸா இன்க்ரீஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமா அது ஒர்க் லோடு பண்ணும். அது டயத்துல ரொம்ப அதிகமா ரத்தம் போகும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ரத்த குழாயில ஏற்பட்ட அந்த படிமன்கள், அந்த அந்த அடைப்புகள் அவ்வளோ ஒரு சடனா பிபி ஷூட் அப் ஆகி வால்யூம் போகும்போது இட் கேன் ரப்சர். அந்த மாதிரி ரப்சர் ஆகும்போது ஹார்ட்டுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த மசிலுக்கு ரத்த ஓட்டம் போகாம தடைப்பட்டு போய் அந்த டயத்திலேயே துடிப்பு நின்று போய் கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. இதுதான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் சடன் கார்டியாக் டெத். அது இல்லாம நிறைய காரணங்கள் இருக்கு. சின்ன வயசுல இருந்து சில பேருக்கு இதயத்துல இருக்கிற கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் சொல்லுவோம், ஹோலோ இல்ல வால்வுலார் ப்ராப்ளம்ஸோ தெரியாம இருக்கலாம். அவங்க சடனா எக்ஸைட் பண்ணும்பொழுது தே கேன் லேண்ட் அப் இன் ட்ரபிள். மூணாவது பெரிய ரீசன் அப்படின்னா மசில் சம்டைம்ஸ் சில பேருக்கு ஹார்ட்டினுடைய மசில் இது நார்மலா இருக்குன்னு சொன்னா சில பேருக்கு ரொம்ப திக்கா இருக்கும். ஒரு பேர் ஹைப்பர் டிராபிக் கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி இருக்கு. அதனால என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, ஹார்ட்டினுடைய மசில் ரொம்ப திக்கா இருக்கும் பொழுது ஸ்டெனோஸ் ஆக்டிவிட்டி பண்ணும் பொழுது அதனுடைய டிமாண்டை அந்த இரத்த குழாயால கொடுக்க முடியாது. தேர் வில் பி அ டிமாண்ட் சப்ளை ரேஷியோ டிஃபார்ம் ஆயிடும். அப்போ மசில் ரத்த ஓட்டம் இல்லாம துடிப்பு மாறுதல் ஏற்பட்டுரும். ஒரு நிமிஷத்துக்கு நார்மலான துடிப்பு 60ல இருந்து 100 அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சடனா 180 190 அந்த மாதிரி வென்ட்ரிகுலர் டக்கிகார்டியா இல்ல வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவோம். துடிப்பு மாறுதல் ஆயிட்டு இருதயம் ப்ராப்பரா பிரஸ் பண்ணி துடிக்காம இப்படியே ஆட ஆரம்பிச்சிடும். அப்போ ரத்த ஓட்டம் மூளைக்கு போகாம சடனா கொலாப்ஸ் ஆகி இறந்துடுவாங்க. இன்னொரு ரொம்ப அன்ரெகனைஸ்ட் கண்டிஷன் சடனா வெயிட் தூக்குறது. எப்படி தூக்குறாங்க, ஒரு பெரிய பார்ல போட்டு எக்கச்சக்கமான வெயிட்டை போட்டு ஷோ ஆஃப் தான், வேற எதுவுமே கிடையாது. they want to show that they can do this. இப்ப இருக்கிற இதுல எல்லாமே போட்டி தான். நான் உன்னை விட அதிகமா தூக்குறேன், நீ
அந்த மாதிரி தூக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ எடுத்து தே வாண்ட் டு ஷோ ஆஃப் டு பீப்புள். யாருக்கு காட்டுறீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ அந்த மாதிரி சடனா ஒரு வெயிட் தூக்கும் பொழுது ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய மேஜர் ரத்த குழாய், இது பேர் அயோட்டான்னு சொல்லுவோம். இதுதான் அந்த இரத்த குழாயினுடைய ஒரு 3D மாடல். இது வந்து ஹார்ட்ல இந்த மெயின் பம்பிங் சேம்பர்ல இருந்து அரைஸ் ஆயிட்டு இது அப்படியே மேல போகும். போய் மூளைக்கு 3 ரத்த குழாய் இது டிவைட் ஆகி கொடுத்துட்டு அப்படியே திரும்ப முதுகு வழியா கீழே வந்து வயிற்றுல இருக்கிற உறுப்புகள் கொடுத்து கீழே போய் காலுக்கு 2ஆ பிரிஞ்சு 2 காலுக்கும் போகும். இதுக்கு பேர் அயோட்டான்னு சொல்லுவோம். இது சடனா வெடிஞ்சிரும். வெடிஞ்சு அதுக்கு உள்ள கண்டிஷனுக்கு பேர் தான் அயோட்டிக் டிசெக்ஷன் சொல்லுவோம். தட் இஸ் வெரி வெரி ரேர், பட் அது ஒரு ரொம்ப ஃபேட்டலான கண்டிஷன். ஸோ இதெல்லாம் தான் மெயின் காமன் ரீசன்ஸ் ஃபார் சடன் டெத் வித் அன்அக்கஸ்டம்ட் ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி டியூரிங் ஜிம். ஸோ எப்படி பண்ணணும் ஜிம்ம, என்னென்ன ப்ரீரிக்வசிட்ஸ் பண்ணணும், எப்பப்பெல்லாம் வந்து நீங்க ஜிம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஓவர் வெயிட்டா இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து ரொம்ப ஃபிட்டா இல்லாம ஒரு மாதிரி ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றீங்க, நான் வந்து ஜிம் பண்ணி ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை லைஃப் ஸ்டைல், ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை ஸ்டாமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கோமாபிலிட்டிஸ் இருக்கா, ஆல்ரெடி உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா, பிபி இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா டெஃபினட்டா யூ ஹாவ் டு சீக் ஒரு மெடிக்கல் ஹெல்ப். பார்த்துட்டு இந்த மாதிரி நான் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட், எவ்வளோ தூரம் நான் பண்ணலாம், எவ்வளோ ஆக்டிவிட்டி பர் டே நான் ஸ்டார்ட் பண்ணணும், அது எப்படி கிராஜுவலா நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பேசிக்கான ஒரு பிசிஷியன்ட்டே நீங்க கேட்டா கூட போதும். அவங்க உங்களுடைய நார்மலான இதை அசஸ் பண்ணிட்டு தே வில் கிவ் யூ சம் அட்வைஸ். அதை நீங்க என்ன பண்ணணும், ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு கிராஜுவலி இன்க்ரீஸ். முதல்ல ஒரு 20 நிமிஷம் டு 30 நிமிஷம் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் ஸ்லோவா ஒரு வெயிட் லிஃப்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க போயிட்டு இருக்கும்போது கிராஜுவலா இஃப் யூ இன்க்ரீஸ் யூ வில் நோ யுவர் லெவல். ஸோ ஏற்கனவே கோமாபிலிட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டு பண்றது நல்லது. ஆல்ரெடி கார்டியாக் ஹிஸ்டரி இருக்கிறவங்க, அட்டாக் வந்தவங்க, ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்க டெஃபினட்டா நீங்க கேட்டுட்டு தான் பண்ணுவீங்க. டெஃபினெட்லி யூ வில் டேக் த அட்வைஸ். அதே மாதிரி எப்பப்பெல்லாம் ஜிம் பண்ணணும், காலையில டெஃபினட்டா நீங்க எழுந்திருக்கும் போது ஜிம் பண்ணணும். அது வந்து நிறைய பேருக்கு அது தெரியும். காலைல எழுந்துட்டு ஒரு காஃபியோ ஒரு டீயோ குடிச்சிட்டு பண்றதுதான் ஒரு ரொட்டீன் ப்ராக்டிஸ். அதை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஏன் அதை பண்றோம் இவ்வளவு காலமா, அந்த ஏன் நம்ம காலையில பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எழுந்திருக்கும் போது உங்க வயிறு வந்து எம்டி ஸ்டமக்ல இருக்கும், உங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி இருக்கும், நீங்க பாடி கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க போறீங்க, நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும், பாடி எல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகும். ரெண்டாவது, நீங்க எம்டி ஸ்டமக்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும். எப்பவுமே ஜிம் போகும்போது காலையில இல்ல ஈவினிங் ப்ரிஃபரபிளி பண்றது தான் பெஸ்ட். ஈவினிங் அப்படின்னா ஒரு 4-5 o'clock போல, லஞ்ச் வந்து ஒரு 2 o'clock சாப்பிட்றீங்களா, ஒரு 3 to 4 hours கேப் கொடுத்துட்டு எக்ஸசைஸ் பண்றது தான் நல்லது. இப்போ ஒரு ஃபுல் ஸ்டமக்கோட போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது உங்க வயிற்றுல வந்து நீங்க அவ்வளோ இறை போட்டிருக்கீங்க, சாப்பாடு போட்டிருக்கீங்க, உங்களுடைய பாடி வந்து அந்த சாப்பாடை செரிமானம் பண்றதுக்கும் அதனுடைய சத்தை உரியறதுக்கும் நிறைய ரத்த ஓட்டத்தை அதுக்கு கொடுக்கும். அந்த டயத்துல நீங்க போய் எக்ஸஸா ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு ரத்தம் பத்தாது. அந்த டயத்துல என்ன ஆகும், சடன் கார்டியாக் ஈவெண்ட்ஸ் நடக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஃபுல் ஸ்டமக்ல போய் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே முடிஞ்ச அளவு ஒரே டயத்துல ஒரே மாதிரியான பேட்டர்னோட பண்ணும் பொழுது, அந்த டிசிப்ளின் இருக்கும் பொழுது பாடி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஒரு கிராஜுவலா உங்களுடைய ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதும் ரொம்ப நல்லது. கண்ட நேரத்துல போயிட்டு இப்பதான் எனக்கு ஃப்ரீயா இருக்கு, நைட்டு 12 மணிக்கு தான் நான் ஜிம் போவேன், இப்பெல்லாம் 24 hours ஜிம்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு, எப்ப வேணாலும் யார் வேணாலும் போய் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு எந்த டயத்துல வேணாலும் தே கேன் டூ ஜிம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்றாங்க. அந்த டயத்துல அந்த ஜிம்ல எத்தனை பேர் இருப்பாங்க, இவங்க ஜிம் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாராவது இவங்களை பார்ப்பாங்களா, என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. தட் இஸ் நாட் அட்வைசபிள் அட் ஆல். ஜிம்முங்கும் போது நார்மலான ஆக்டிவிட்டியை விட கொஞ்சம் ஸ்டெனுவஸா பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி. அது யாருக்கு பிரச்சனை வரும், எந்த டயத்துல வரும் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. சாதாரணமா தண்ணி சத்து குறைபாடு, எப்பவுமே ஜிம் பண்ண போகும்பொழுது நீர் நிறைய அருந்திக்கணும், தண்ணியை வந்து கண்டிப்பா கையில கொண்டு போகணும்.
தண்ணி சத்து குறைபாடு டீஹைட்ரேஷனோட நீங்க பாட்டு கண்டினியூஸா ஜிம் பண்ணாலும் சடனா நீங்க கொலாப்ஸ் ஆவீங்க, இதயத்துல துடிப்பு மாறுதல் ஏற்படலாம். தட் கேன் பிகம் ஃபேட்டல் ஆல்சோ. ஸோ ஜிம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள் வந்து நீங்க முன்னாடியே அசஸ் பண்ணிக்கிறது நல்லது. கொமாபிட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு ப்ராப்பரான ட்ரெயினர் கிட்ட போயிட்டு ஒரு ப்ராப்பரான பிளான், டயட்ரி பிளான் பிளஸ் எக்ஸசைஸ் பிளான் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. கொமாபிட்ஸ் ஏதாவது இருக்குன்னு சொன்னா மெடிக்கல் ஹெல்ப் கண்டிப்பா சீக் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு பண்ணுங்க. கொமாபிட்ஸ் இருந்து ஏதாவது உங்களுக்கு ஆல்ரெடி லிமிட்டேஷன் இருக்குன்னா ப்ராப்பரா செக்அப் பண்ணிட்டு ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட்டோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டோ பண்ணி எதுவும் ப்ராப்ளம் நியர்ல வராது, யூ கேன் டூ திஸ் மச் ஆஃப் ஆக்டிவிட்டின்னு சொல்லி ஒரு கார்டியாலஜிஸ்டோ இல்லை ஒரு பிசிஷியன் அட்வைஸோ வாங்கிட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் போயிட்டு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக அந்த ஸ்மோக்கர்ஸ் ஆல்கஹாலிக்ஸ்லாம் வந்து 5-6 வருஷமா எல்லாம் பண்ணிட்டு சடனா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போய் ஜிம் பண்ணி போய் உடம்பு குறைக்க போறேன் அப்படின்ட்டு போவாங்க. தே வில் நாட் நோ வாட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் அண்ட் தென் தே வில் லேண்ட் அப் இன் ட்ரபிள். முடிச்சு எல்லாம் டேமேஜ் ஆன பிறகு யூ கம் பேக் and it's ரொம்ப difficult to manage after that. So this is my advice. So you have to have a plan and do it accordingly. அடுத்த வீடியோல வேற ஒரு தகவலுடன் சந்திப்போம்.